Taste the Daily. மத்திய மாநில அரசுகளின் தவறான கொள்கை முடிவுகளினால் மீனவர்களின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், ஆட்சியில் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆட்சியில் இல்லாதபோது ஒரு நிலைப்பாடு என மக்களை ஏமாற்றுவதாக சாடினார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். உள்ஒதுக்கீடு நீங்க கொடுத்தது யாரு? நீங்க. அந்த மக்களுக்கு துரோகம் பண்ணது யாரு? நீங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை கெடுத்தது யாரு? நீங்க. இவ்வளவு நீங்க செஞ்சுட்டு நேற்று என்ன பேசுறீங்க? உலக மீனவர் தினத்துல மீனவர்களுக்கு 10% தனி இடஒதுக்கீடு வேணும், அதை வாங்காத வரைக்கும் நான் ஓய மாட்டேன். மீனவருக்கு 10% இடஒதுக்கீடு இப்ப ஆட்சியில் இல்லாத போது கேட்கிற இந்த வைத்திலிங்கம் ஏன் முதலமைச்சராக இருந்த போது 2% உள்ஒதுக்கீடு மட்டும் நீ கொடுத்த? அப்போ ஆட்சியில் இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு, ஆட்சியை விட்டு வந்த பிறகு அவங்களுடைய உணர்வுகளை தூண்டுற மாதிரி ஏதாவது ஒரு பொய்யான ஒரு கருத்தை கூறி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுறது. தேனி கிழக்கு மாவட்டத்தில் அதிமுக சார்பில் கள ஆய்வுக் கூட்டம் மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர்கள் செம்மலை, ஏ.கே. செல்வராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று கள ஆய்வு பணிகளில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து தேனி மேற்கு மாவட்ட கழகத்தில் மாவட்ட செயலாளர் எஸ்.டி.கே. ஜெக்கையன் தலைமையில் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர் செம்மலை, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று கள ஆய்வு பணியில் ஈடுபட்டனர். கள ஆய்வு கூட்டங்களில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அதானி குழும ஊழல் விவகாரத்தில் தமிழ்நாடு மின் வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றுள்ளதால் முழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அதானி குழுமம் இந்தியாவில் உள்ள நிறுவனங்களில் மின்சார ஒப்பந்தங்களை பெற கையூட்டு கொடுத்ததை மறைத்து அமெரிக்காவில் முறைகேடாக சுமார் 25,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈட்டியதாக நியூயார்க் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஆவணத்தில் தமிழக மின் வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. இதனால் அதிக விலை கொடுத்து மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதால் திமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. இந்த முறைகேடு மக்களை கொள்ளையடிக்கும் முயற்சி என திமுக கூட்டணி கட்சி தலைவரான கே. பாலகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி திமுகவை சேர்ந்த 7 பெண்களிடம் 20 லட்சம் ரூபாய் மோசடி நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுக மாநில ஆதி திராவிடர் நலக்குழு துணைத் தலைவர் பரமானந்தம் மற்றும் திருச்செங்கோடு நகர மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் கண்ணம்பாள் ஆகியோர் திமுகவை சேர்ந்த 7 பெண்களிடம் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 20 லட்சம் ரூபாயை வாங்கியுள்ளனர். ஆனால் பணம் வாங்கி பல மாதங்கள் ஆகியும் வேலையும் வாங்கி தராமல் பணத்தையும் திருப்பி தராமல் திமுக நிர்வாகிகள் இழுத்தடித்து வருவதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டுகின்றனர். சொந்த கட்சியினரிடமே திமுகவினர் மோசடியில் ஈடுபட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பரமானந்தம் அவர் மூலியமா வேலை வாங்கி தரோம், நீங்கள் பணம் கட்டுங்கன்னு சொல்லி எங்களை ஆசை வார்த்தை காமிச்சு நாங்கள் வெளியில் வட்டிக்கு வாங்கி இந்த மாதிரி பணம் கட்டி ஏமாந்து இப்போ 1.5-2 வருஷம் ஆகுது. அவங்க பணமும் தரல, என் வேலையும் வாங்கி தரல. கேட்டால் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு இப்படியே 1 வருஷம் ஓட்டிக்கிட்டாங்க. நாங்கள் எஸ்பி பார்த்தோம், டிஎஸ்பி பார்த்தோம், நகரத்தை வச்சு பேசணும். அவங்க வந்து பேசுனதுக்கு தரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் பணம் வந்தபாடு இல்லை. சொல்லி வந்து இப்படி பணம் கட்டு, உனக்கு வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி எங்கள் பையனை கேட்காத கூட நான் பணத்தை கட்டிட்டேங்க. எங்கள் வீட்டுக்காரர் கையில் நான் கட்டிட்டேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. வட்டி கட்ட முடியல, நான் நெருப்பில் வெந்துக்கிட்டு இருக்கிறேன், என்னால் ஒன்றும் முடியல.